ஐயா சொல்லு பாப்பா. நான் இன்னைக்கு கோவில்ல உழவார பணி செய்யணும். அதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்றீங்களா? உழவர பணியா? அதெல்லாம் யாரு பாப்பா உனக்கு சொல்லி கொடுத்தது? எனக்கு தெரிஞ்ச அக்கா தான். என் பாட்டி குணமாகணும்னு செய்யறேன். என்னன்னு சொல்றேன், ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கிறியா? நீங்க சொல்லுங்க, நான் நல்லாவே ஞாபகம் வச்சுப்பேன். உழவர பணிங்கிறது அந்த அம்மன் கிட்டயே நேரடியா பேசுறதுக்கு சமம். எல்லாரையும் காப்பாத்துற அந்த அம்மனுக்கு நாம செய்யற சேவை. இப்படி வா தாயி சொல்றேன். பாப்பா, முதல் வேலையா இங்க இருக்கிற எல்லா குப்பையும் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ற வேலை தான். இந்த தரையெல்லாம் நல்லா மாப்பு போட்டு துடைக்கணும். அப்புறம் இங்க பக்தர்கள்லாம் வராங்கல்ல, இங்க வாங்குற குங்குமம் விபூதி எல்லாம் தூண்ல போட்டு போயிருவாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா துடைக்கணும். அப்புறம் இங்க மேலையெல்லாம் ஒட்டடையா இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒட்டடை அடிக்கணும். சரியாமா? இங்க பாத்தியாமா, எல்லா இடத்துலயும் விளக்கு ஏத்திருக்காங்கல்ல, இது ஒரே பிசு பிசுன்னு இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் சுத்தமா துடைக்கணும். அதுக்கப்புறம் இங்க பாரு, இங்க வளர்ந்துருக்கிற செடி கொடியெல்லாம் நல்லா களை எடுத்து வெளியே நீட்டிக்கிட்டு இருக்க செடியெல்லாம் வெட்டி கூட்டி நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும். சரியா? அம்மா, இதையெல்லாம் நீ செஞ்சாலே போதும். நீ நினைச்சத இந்த அம்மா செஞ்சு கொடுப்பா. சரிங்க ஐயா, நான் இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவேன். சரிம்மா, அம்மனை வேண்டிக்கிட்டு வேலையை ஆரம்பிம்மா. ரோஜாக்கா சொன்ன மாதிரி நான் எப்படியோ வீட்ல அடைச்சு வச்சதையும் தாண்டி கோவிலுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி நான் பூசாரி ஐயா சொன்ன எல்லா வேலையையும் கரெக்டா பண்ணிடுறேன். என் பாட்டி மட்டும் எப்படியாவது கண் முழிச்சுட்டா எனக்கு போதும். சரி சாமி, நான் போய் எல்லா வேலையும் செஞ்சிடுறேன். அகம் நீ ஜகம் நீ அணுவான உலகின் அகலம் நீ எறும்பின் இதய ஒளி நீ களிரின் துதிக்கை கனமும் நீ ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா ஈராயிரம் கண் கொண்டாய் உன் ஒரு கண்யனை பாராதா உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே என்னடி இது? சின்ன பொண்ணு இவ்ளோ வேலையை இழுத்து போட்டு செய்யுது. இவளுக்கு அப்படியே என்ன வேண்டுதல் இருக்க போகுது? இந்த வயசுல வேற என்ன இருக்கும்? பரீட்சையில நல்ல மார்க் வாங்கணும்னு வேண்டியிருப்பா. இல்ல, இத நான் எனக்காக வேண்டல, என் பாட்டிக்காக வேண்டேன். என் பாட்டி உடம்பு சரியில்லாம கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவங்களுக்கு சரியாகணும் தான் நான் இந்த வேண்டுதலை செய்யறேன். பரவாயில்லம்மா, சின்ன பொண்ணா இருந்தாலும் பாசத்துல ரொம்ப பெரிய மனசா இருக்கியேம்மா. நீ வேண்டுனத கண்டிப்பா இந்த ஆத்தா நிறைவேற்றி வைப்பா. நீ கவலையே படாத. உன் பாட்டி நல்லா இருப்பாங்க.